Good morning, my dear English learners. Welcome back to my channel, Asraf Tech World. I hope you are all are doing great and ready to learn something new today. இன்னைக்கு வீடியோவில் நாம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உடைய இன்ட்ராகேட்டிவ் அதாவது கொஸ்டின்ஸ் கேள்வி வாக்கியம் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், எப்படி பேசலாம், எப்படி எழுதலாம் என்றதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். மோர் எக்ஸாம்பிள்ஸோடு வாட்ச் கேர்ஃபுல்லி. பிஃபோர் தட், வாட் இஸ் பாஸ்ட் கண்டினியூ டென்ஸ்? இட்ஸ் மீன் யூஸ்டு ஃபார் ஆக்ஷன்ஸ் தட் வேர் ஹேப்பனிங் இன் த பாஸ்ட், அதாவது ஆன்கோயிங். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்பது கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு செயலை சொல்வதற்கு இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுது. அதனுடைய பேட்டர்ன் அதாவது அமைப்பு, அடையாளம் எப்படி இருக்குன்னா, கொண்டிருந்தேன், கொண்டிருந்தான், கொண்டிருந்தாள், கொண்டிருந்தது, கொண்டிருந்தார்கள். ஸோ இதெல்லாம் அதனுடைய அமைப்பு. இப்படிலாம் பாஸ்ட் கண்டினியூ டென்ஸ்ல வரும். ஓகேங்களா? ஸோ மோர் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கவனமா வாட்ச் பண்ணுங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கொஸ்டின்ஸ். Let's learn was and where. In this video you are going to understand where to use was and where to use in the given sentence. Was is used with singular noun or pronoun, and where is used with plural noun pronoun. Now let's see this was. It's used with pronouns or singular nouns. இப்போ பார்க்கலாம், நம்ம அதனுடைய அடிப்படை விதியை நம்ம பார்க்கலாம். கேள்வி வாக்கியம் அமைக்கிறதுக்கு வாஸ் வேர் முன்னாடி நம்ம கேள்விக்கு வாஸ் அல்லது வேர், அதாவது பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்டை தகுந்த மாதிரி வாஸ் வேர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பேஸ் வேர்பான V1 வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி எண்டில் கொஸ்டின் மார்க் நம்ம மஸ்ட் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வாஸ் வேர். வாஸ் யூஸ்டு வித் ஐ, ஹி, ஷி, இட். ஐ, ஹி, ஷி, இட் அண்ட் நேம் இதெல்லாம் சப்ஜெக்டா வரக்குள்ள வாஸ் என்ற ஹெல்பிங் வெர்பு நாம பயன்படுத்தணும். அதே மாதிரி ப்ளூரல் வேர் யூஸ்டு வித் யூ, வி, தே இதெல்லாம் சப்ஜெக்டா வரும்போது வேர் என்ற ஹெல்பிங் வெர்பு நம்ம யூஸ் பண்ணணும். இது இன்ட்ராகேட்டிவ் வாக்கியன்றதுனால ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வெர்பு வரும், அடுத்தது சப்ஜெக்ட் வரும், அடுத்தது பேஸ் வேர்பான V1 வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி ஒரு எண்டில் கொஸ்டின் மார்க் அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கம் வரது, அதை நம்ம இந்த கண்டினியூ டென்ஸ்ல ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஓகேங்களா? கம்மிங். புரியுதுங்களா? ஸோ இதை நம்ம கேள்வியா கேட்கக்குள்ள வாஸை கம்மிங், was he coming, was she coming, was it coming. இது
சிங்குலர். ப்ளூரல்ல வேர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் யூ, அதுக்கப்புறம் கம்மிங். வேர் யூ கம்மிங், வேர் வி கம்மிங், வேர் தே கம்மிங். ஸோ இதனுடைய தமிழ் அர்த்தம் வந்து வாஸ் ஐ கம்மிங், நான் வந்து கொண்டிருந்தேனா, எண்டில் வந்து கொஸ்டின் மார்க். வாஸ் ஐ கம்மிங், நான் வந்து கொண்டிருந்தேனா. வாஸ் ஈ கம்மிங், அவன் வந்து கொண்டிருந்தானா. வாஸ் ஷீ கம்மிங், அவள் வந்து கொண்டிருந்தாளா. வாஸ் இட் கம்மிங், அது வந்து கொண்டிருந்ததா. அதே மாதிரி புளூரல்ல வேர் யூ கம்மிங், நீ வந்து கொண்டிருந்தாயா. வேர் வி கம்மிங், நாம் வந்து கொண்டிருந்தோமா. வேர் தே கம்மிங், அவர்கள் வந்து கொண்டிருந்தார்களா. ஸோ புரிஞ்சுதுங்களா. ஹை, ஹி, ஷி, இட் அண்ட் நேம் இதெல்லாம் வந்து சப்ஜெக்டா வரக்குள்ள வாஸ் என்ற ஹெல்பிங் வெர்ப் வந்து கொஸ்டின் வாக்கியம் அதாவது இன்ட்ராகேட்டிவ்ல முன்னாடி வரும். அதே மாதிரி வேர் நம்ம வரும்போது யூ வி தே இதெல்லாம் வரும்போது வேர் என்ற ஹெல்பிங் வெர்ப் வந்து கொஸ்டின்ல அதாவது இன்ட்ராகேட்டிவ்ல முன்னாடி வரும். புரிஞ்சுங்களா. ஹெல்பிங் வெர்ப் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பேஸ் வெர்ப் V1 வெர்ப் கூட ஐஎன்ஜி போட்டு எண்டில் கொஸ்டின் மார்க். இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுதுங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. ஸோ இன்னும் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஏன் வாஸ் அண்ட் வேர் முன்னாடி வருகிறது. கொஸ்டினுக்கு ஏன் வாஸ் அண்ட் வேர் முன்னாடி வருகிறது. சாதாரண சென்டென்ஸ் இப்போ பார்க்கலாம் நம்ம. சி வாஸ் ரீடிங். சின்றது சப்ஜெக்ட், வாஸ்ன்றது ஹெல்பிங் வெர்பு, ரீடிங்ன்றது மெயின் வெர்ப். ஓகேங்களா. அவள் படித்து கொண்டிருந்தாள். இது வந்து நாம் வந்து பாசிட்டிவாக பேசுறது. இதே கேள்வி கொஸ்டினாக நம்ம எப்படி கேட்போம். வாஸ் வந்து முன்னாடி வரும். ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வெர்ப் அதாவது ஹெல்பிங் வெர்பான வாஸ் முன்னாடி வரும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும். அதுக்கப்புறம் மெயின் வெர்ப் வரும். இப்போ பார்க்கலாமா. பாருங்க. இதை கேள்வியாக மாற்ற நம்ம என்ன செய்யணும். பாருங்க. வாஸ் சி ரீடிங், அவள் படித்து கொண்டிருந்தாளா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம். நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி பார்த்தோம். சி வாஸ் ரீடிங், அவள் படித்து கொண்டிருந்தாள். இதை கேள்வியாக கேட்கும்போது வாஸ் என்ற ஹெல்பிங் வெர்ப் வந்து முன்னாடி போடணும். அவ்வளவுதான். சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா. அடுத்தது சப்ஜெக்ட், அடுத்தது சேம் அந்த மெயின் வெர்ப் போட்டு ஒரு கொஸ்டின் மார்க். ஓகேங்களா. கொஸ்டின் மார்க் கண்டிப்பா போடணும். ஏன்னா கேள்வி வாக்கியம் இன்ட்ராகேட்டிவ் வாக்கியன்றதுனால கொஸ்டின் மார்க் மஸ்ட். ஸோ வாஸ் சி ரீடிங், அவள் படித்து கொண்டிருந்தாளா. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா. இதனுடைய ரூல் வந்து வாஸ் வேர் முன்னாடி வந்தால் அது கேள்வி வாக்கியம். இந்த ரூலை மட்டும் கண்டிப்பா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. கேள்வி வாக்கியத்துக்கு எப்பவும் ஹெல்பிங் வெர்ப் வந்து முன்னாடி வரணும். பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் அந்த மாதிரி வாசா வேறான்ற மாதிரி ஹெல்பிங் வெர்ப் வந்து முன்னாடி போட்டால் அது கேள்வி வாக்கியம். ரூல் எப்படி. வாஸ் வேர் முன்னாடி வந்தால் அது கேள்வி வாக்கியம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் மோர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்க. ஸ்டேட்மெண்ட் எப்படி பேசலான்றதை பார்க்கலாம். பாருங்க. ஹி வாஸ் ஈட்டிங். ஹி வாஸ் ஈட்டிங், அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். இது வந்து பாசிட்டிவான சென்டென்ஸ். ஹி சப்ஜெக்ட், வாஸ் ஹெல்பிங் வெர்பு, ஈட்டிங்ன்றது மெயின் வெர்ப். அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். இதே வந்து கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவா எப்படி நம்ம பேசுவோம். வாஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல அப்ளை பண்ணுவோம். சிம்பிள் லாஜிக் தான். ஓகேங்களா. அந்த வாஸ் வந்து முன்னாடி வரும். அவ்வளவுதான் கொஸ்டின் வாக்கியம். எண்டில் கொஸ்டின் மார்க் நீங்க கண்டிப்பா போடணும். மற்ற எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. ரெண்டே சேஞ்சஸ் தான். ஹெல்பிங் வெர்பு முன்னாடி வரும். எண்டில் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா. ஹி வரும்போது அதுக்கு வாஸ் என்ற ஹெல்பிங் வெர்ப் வரும். அப்போ வாஸ் ஹி ஈட்டிங், எண்டில் கொஸ்டின் மார்க் வந்துருப்பாரு. அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தானா.
வாஸ் ஈட்டிங், அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தானா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ப்ளூரலை பார்ப்போமா? எக்ஸாம்பிள் 2 பாருங்க. ஸ்டேட்மெண்ட் ப்ளூரல். தே வரும்போது என்ன வரும்? வேர் என்ற ஹெல்பிங் வெர்ப் வரும். ஓகேங்களா? ஈ ஷி இட் நேமுக்கு வாஸ் வரும். யூவி தேக்கு வேர் என்ற ஹெல்பிங் வெர்ப் வரும். பாருங்க பாசிட்டிவா எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம் பாத்துங்க. தே வேர் பிளேயிங், தே வேர் பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள், அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். இதே நெகட்டிவா, அதாவது சாரி கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவா எப்படி நம்ம பேசுவோம்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வேர் என்ற ஹெல்பிங் வெர்ப் வந்து முன்னாடி வரும். ஓகேங்களா? மற்றது எல்லாம் அப்படியே அப்ளை பண்ணணும். எண்டில் கொஸ்டின் மார்க். வேர் த பிளேயிங், வேர் த பிளேயிங், எண்டில் கொஸ்டின் மார்க். அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்களா, அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்களா. பாருங்க, he was eating, அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். இதே அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தானா அப்படின்ற கேள்வி வாக்கியத்தை எப்படி கேட்போம்டா, வாஸ் வந்து முன்னாடி வரும். வாஸ் ஈட்டிங், எண்டில் கொஸ்டின் மார்க். அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தானா. அடுத்த எக்ஸாம்பிள்ஸ், they were playing, அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். இதே கொஸ்டினா கேட்குள்ள அந்த வேர் வந்து முன்னாடி வரும், ஹெல்பிங் வேர் முன்னாடி வரும். வேர் த பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்களா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். இது ப்ளூரல்ல யூஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்க. யூ, யூ வேர் ஸ்டடிங், யூ வேர் ஸ்டடிங், நீ படித்து கொண்டிருந்தாய். இதே வந்து கொஸ்டினா எப்படி கேட்போம்? அந்த ஹெல்பிங் வெர்ப் வந்து முன்னாடி வரும், அடுத்தது சப்ஜெக்ட் வரும், அடுத்தது ஹெல்பிங் வெர்ப் கூட எண்டில் ஒரு கொஸ்டின் மார்க். வேர் யூ ஸ்டடிங், வேர் யூ ஸ்டடிங், நீ படித்து கொண்டிருந்தாயா. வேர் யூ ஸ்டடிங், நீ படித்து கொண்டிருந்தாயா. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா? அடுத்தது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் வந்து எப்படி சொல்லலான்றதை பற்றி பார்க்கலாம். பாருங்க. வாஸ் ஷி ரீடிங், வாஸ் ஷி ரீடிங், அவள் படித்து கொண்டிருந்தாளா. எஸ்க்கு என்ன சொல்லுவோம்? எஸ், ஷி வாஸ். ஆம், அவள் படித்து கொண்டிருந்தாள். எஸ், ஷி வாஸ், அவள் படித்து கொண்டிருந்தாள். அதே அவள் படித்து கொண்டிருக்கவில்லை என்றா நோ, ஷி வாஸ் நாட். நோ, ஷி வாஸ் நாட், அவள் இல்லை, அவள் படித்து கொண்டிருக்கவில்லை. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ப்ளூரல். வேர் த பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்களா. வேர் த பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்களா. எஸ், தே வேர், ஆம், அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். எஸ், தே வேர், அவர்கள், ஆம், அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். இதே அவர்கள் விளையாடி கொண்டிருக்கவில்லை. நோ, தே வேர் நாட். நோ, தே வேர் நாட், இல்லை, அவர்கள் விளையாடி கொண்டிருக்கவில்லை. நோ, தே வேர் நாட், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கவில்லை. ஸோ ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. அடுத்தபடியாக ஒரு சில ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கு. அதாவது டெஸ்ட் ஆன்சர் தெரிஞ்சுங்க. உங்களுடைய காமெண்ட்ஸை டெக்ஸ்டில் காமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணிட்டே வாங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். இது உங்களுக்கான நேரம். நாம் பார்த்து படித்ததுலேருந்து ஒரு சில டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்குது. கவனமாக வாட்ச் பண்ணி அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ நான் ஒரு சிலது கொடுக்குறேன். அதை வந்து ஆங்கிலத்தில் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசலான்றதை பற்றி உங்களுடைய பதிலாக காமெண்ட்டில் கொடுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், அவன் ஓடிக்கொண்டிருந்தானா. செகண்ட், அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்களா. தேர்ட், நீ தூங்கிக் கொண்டிருந்தாயா. இதெல்லாம் எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேச, படிக்க, எழுத செய்யலான்றதை பற்றி உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ஸில் தெரிவிங்க. 2 செகண்ட் டைம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து டிஸ்பிளே ஆகும்.
யாரெல்லாம் சரியாக எழுதிருந்தீங்களோ அவங்களாம் 100 மார்க் 100 மார்க் நீங்கள் போட்டுக்குங்க. தவறாக எழுதினாலும் பரவாயில்ல. தவறாக எழுத படிக்க பேச தான் வந்து அதை சரி செய்ய முடியும். ஸோ அவங்களும் 100 மார்க் போட்டுக்குங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தயங்க வேண்டாம். தப்பாக பேசவும் எழுதவும் படிக்க செஞ்சால் தான் அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் அதை சரி செய்ய முடியும். புரிஞ்சுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி பிடிச்சவங்க வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள். ஓகே, ஸோ நம்ம ஆன்சரை இப்போ பார்க்கலாமா? பாருங்கள். ஃபர்ஸ்ட், அவன் ஓடிக்கொண்டிருந்தானா? வாஸ் ஹி ரன்னிங் என்கிற கொஸ்டின் மார்க். அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்களா? வேர் தே ஈட்டிங்? நீ தூங்கிக் கொண்டிருந்தாயா? வேர் யூ ஸ்லீப்பிங்? ஸோ that's all for today's video. If you found this video helpful, please like, share and subscribe to Asraf Tech World channel. Thank you for watching. See you in the next video. Bye.